கொலோசையர் 1:10 எல்லாவித நல்ல செயல்களாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக வாழவும் அவருக்கு தகுதியாக நடந்து கொள்ளவும். ஸோ பரலோக பிதா நம்மளை இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு லொக்கேஷன் நம்மளை மாற்றிருக்காரு. அதுதான் நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு. ஸோ அது நமக்கு அவர் கொடுத்துட்டாரு, நம்மளை குவாலிஃபை பண்ணிட்டாரு. குவாலிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய தின வாழ்க்கையில் அவர் பரிசுத்த ஆவியானவரின் கனிகளை நம்ம கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணணும். அது பொறுமை, நீடிய சாந்தம், அன்பு எல்லாமே நம்ம டெய்லி நம்ம அதெல்லாம் காமிக்கணும் நம்மளுடைய தின வாழ்க்கையில். யாரெல்லாம் நம்மளை நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளை எவ்வளோ தான் கடுப்பேற்றினாலும் கோவப்படுத்தினாலும் நம்மளை இன்சல்ட் பண்ணாலும் பொறுமையும் நீடிய சாந்தமுடன் நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவரின் கனிகளை நம்ம காட்டுறோம்னா, ஏன்னா பிதா நம்மளை ஆல்ரெடி விடுதலையாக்கிட்டார். இருளிலிருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரா, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டார். ஸோ அதோடைய எவிடன்ஸ் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரின் கனிகள். ஸோ நீ அந்த பரிசுத்த ஆவியானவரின் கனிகளை நீ காமிக்கலைன்னா சுற்றி உள்ளவங்க என்னது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அசிங்கமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம். எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டோம், எதுக்கெடுத்தாலும் சினிமா தியேட்டரில் போய் உட்காருவோம், குடிக்கிற பழக்கம், கஞ்சா பழக்கம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்னது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி மக்களுக்கு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவ அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம் பாவங்களை கழுவி நம்மளை மீட்டெடுத்ததுக்கப்புறம் என்னது, கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவரின் கனிகளை நம்மளுடைய வாழ்க்கையில் டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் நம்ம பரலோக பிதாவுக்கு கொடுக்குற நன்றி அப்படின்னு பவுல் கொலோசியர் மக்களுக்கு சொல்றாரு, நமக்கும் சொல்றாரு. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். ஸோ பிதாவுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதோ அதே வல்லமையோடு எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரின் கனிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கான்ஸ்டன்டா ஜெபம் பண்றாரு மற்ற விசுவாசிகளுக்காக. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் அந்த பிதாவே. ஸோ உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல பரிசுத்தவான்கள் இருந்திருப்பானுங்க. ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடைய பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்களோட கூட நம்மளும் என்னது பங்கெடுக்க போறோம். ஸோ அந்த பிதாவுக்கு நன்றி, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காக நன்றி, அந்த விசுவாசம் பிதா நமக்கு கொடுத்ததுக்கு நன்றி, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த கனிகளுக்கு